வந்தது விஷ்ணு பகவான் தான் என்று அறிந்து கொண்ட விருந்தாதேவி, யாரை நான் முன்னிலையில் வைத்து இந்த பூஜையை நடத்தினேனோ அவரே இந்த பூஜையை கலங்கப்படுத்தி விட்டார். என் பத்தினி விரதம் கலங்கப்பட்டு விட்டது. நான் கொண்ட பக்தியும் பத்தினி விரதமும் உண்மை என்றால் நான் வணங்கும் விஷ்ணு பகவானை சாட்சியாக வைத்து விஷ்ணு பகவானுக்கே சாபம் விடுகிறேன். என்னை பிரிந்து என் கணவன் எப்படி கஷ்டப்பட போகிறாரோ அதேபோல் நீங்களும் உங்கள் மனைவியை பிரிந்து காடு மேடெல்லாம் அலைவீங்க. எப்படி இன்னைக்கு என் பவித்திர தன்மைக்கு களங்கத்தை ஏற்படுத்தினீர்களோ அதே மாதிரி ஒரு நாள் உங்கள் மனைவியின் பத்தினி விரதத்தை பற்றி இந்த உலகம் பழித்து பேசும், கேள்வி கேட்கும். இதுதான் என்னோட சாபம்னு சொல்ல உலக நன்மைக்காக அந்த சாபத்தை முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறார் விஷ்ணு பகவான். இந்த உலகம் உன் பவித்திர தன்மையை போற்றித்தான் பேசும். இனி நீ இல்லாமல் என்றும் என் பூஜை நிறைவேறாது என்று எண்ணி அடுத்த பிறவியில் துளசியாய் பிறந்து என்றும் என் பூஜையில் இருப்பாய் என்று விருந்தாதேவிக்கு விஷ்ணு பகவான் வரம் ஒன்று கொடுக்கிறார்.